வெலாசிட்டி காம்பவுண்டிங் டர்பைனில் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ வெலாசிட்டி காம்பவுண்டிங்னா ஃபஸ்ட் என்னென்னா, டர்பைனில் நமக்கு பிளேடை வந்து ரொட்டேட் பண்ணி கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஹை வெலாசிட்டி தேவை. ஸோ வந்து நம்ம ஹை வெலாசிட்டி எப்படி நம்ம டர்பைனில் உண்டு பண்ணுறோம், ஸோ எந்தெந்த இடத்துலலாம் நமக்கு வந்து வெலாசிட்டி அதிகமாக இருக்குது கம்மியாகிறது, ஸோ அந்த டீட்டெயிலாக பார்க்குறது தான் வெலாசிட்டி காம்பவுண்டிங். ஸோ இந்த வெலாசிட்டி காம்பவுண்டிங்கில் நமக்கு எக்ஸாம்பிளாக எதை வைக்கலாம், எந்த டர்பைன் வைக்கலாம்னா மல்டி ஸ்டேஜ் இம்பல்ஸ் டர்பைன் வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிளாக வைக்கலாம். ஸோ இதில் பார்த்தாச்சுன்னா நமக்கு வெலாசிட்டி காம்பவுண்டிங்கில் ஃபஸ்ட் இனிஷியலாக நாசில் மூலமாக நம்ம வெலாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஸோ அந்த ஃபஸ்ட் டைமில் மட்டும் நம்ம வந்து வெலாசிட்டியை வந்து நாசில் மூலமாக இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட் டைம் நம்ம வந்து நாசில் மூலமாக வெலாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணால் அதுவும் வெலாசிட்டி காம்பவுண்டிங்னு சொல்லுவேன். ஸோ நம்ம டர்பைன் பிளேட் ரன் பண்ண வைக்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட் நாசிலிருந்து ஸ்டீமை மூவிங் பிளேட்டுக்கு கொடுக்குறோம். ஸோ பிளேடில் வந்து ஸ்ட்ரைக் பண்ணுறோம். ஸோ ஸ்ட்ரைக் பண்ணும்போது பிளேடு வந்து ரன் ஆகுது. ஸோ அதை மூவிங் பிளேடுங்கிறோம். ஸோ மூவிங் பிளேட் ரன் ஆகிடுச்சுன்னா அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா ப்ரெஷர் காம்பவுண்டிங்கில் நாம் மறுபடியும் நாசில் யூஸ் பண்ணியிருப்போம். ஆனால் இங்கே ஃபிக்ஸட் பிளேடுங்கிறது யூஸ் பண்ணுறோம். ஸோ மூவிங் பிளேட்லேருந்து நம்ம வரக்கூடிய ஸ்டீம்லாம் ஃபிக்ஸட் பிளேடு போகுது. இந்த ஃபிக்ஸட் பிளேட் என்ன பண்ணுச்சுன்னா மூவிங் பிளேட்லேருந்து வரக்கூடிய அதே வெலாசிட்டியை அப்படியே கீப்பப் பண்ணி நமக்கு அடுத்த பிளேடுக்கு வந்து நமக்கு வந்து கொடுக்குது. மூவிங் பிளேடுக்கு வந்து அடுத்த மூவிங் பிளேடு கொடுக்குது. ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து ரெண்டு ஸ்டேஜ்கிட்ட இருக்குது, அப்படியே போயிட்டுருக்கு. ஸோ இதில் வெலாசிட்டியும் ப்ரெஷரும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ நாசில் வழக்கம் போல் வெலாசிட்டி லைன் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. மறுபடியும் நமக்கு பிளேட்டில் ஸ்ட்ரைக் ஆகும்போது, மூவிங் பிளேட் ஸ்ட்ரைக் ஆகும்போது வெலாசிட்டி குறையும். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபிக்ஸட் பிளேடில் பார்த்திங்கன்னா நமக்கு ஃபிக்ஸட் பிளேடோட ஃபங்க்ஷன் என்னென்னா நமக்கு ஸ்டீமை கைடு பண்ணி மூவிங் பிளேடில் அனுப்புறது, வெலாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணி மூவிங் பிளேடில் அனுப்புறது. ஸோ இது ஒரு நாசில் போலவே செயல்படும். ஸோ கன்வர்ஜென்ட் பிளேஸாக தான் இது இருக்கும், நாசில் போல தான் இது செயல்படும். ஸோ அதனால் அதில் வெலாசிட்டி வந்து எந்த ட்ராப்புமே இருக்காது. வெலாசிட்டிக்கு வந்து கான்ஸ்டண்ட்டாக அப்படியே மூவிங் பிளேடுக்கு போகுது. ஸோ மறுபடியும் மூவிங் பிளேடில் ஸ்டீம் ஸ்ட்ரைக் ஆகும்போது வெலாசிட்டி கம்மியாகுது. ஸோ இது வெலாசிட்டி லைனு. ப்ரெஷர் லைன் பார்த்தாச்சுன்னா நாசிலில் வழக்கம் போல் நமக்கு வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும்போது ப்ரெஷர் ரிடியூஸ் ஆகுது. ஸோ ரிடியூஸ் ஆன ப்ரெஷர் வந்து மூவிங் பிளேடில் பார்த்திங்கன்னா இங்கே வெலாசிட்டி கம்மியாகுது, ஆனால் ப்ரெஷர் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி நம்ம நாசில் மூலமாக ஹை வெலாசிட்டியில் கொடுக்கும்போது ப்ரெஷர் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரோட லோ ஆயிரும். ஸோ அதனால் இங்கே வெலாசிட்டி குறைஞ்சாலும் ப்ரெஷர் வந்து அதே கான்ஸ்டன்ட் தான் இருக்கும். சரி, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு ப்ரெஷர் எப்படி இருக்குன்னா வெலாசிட்டியும் கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்குது. ஸோ ஃபிக்ஸட் பிளேடில் வந்து நமக்கு ப்ரெஷரும் கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு மூவிங் பிளேடில் அதே வழக்கம் போல தான் வெலாசிட்டி ரெடியூஸ் ஆகும், ப்ரெஷர் வந்து அட்மாஸ்பியரிக் லோ ப்ரெஷர் இருக்கிறதுனால கான்ஸ்டண்ட்டாகவே இருக்குது.